நம்மள நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இல்லையா? வயசாகும்போது நம்ம பல்லும் ஈரும் கண்டிப்பா வீக் ஆயிடும். அது ஒரு இயற்கையான விஷயம்னு நாமளே நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனா, அது உண்மையா? இல்ல நம்ம மறந்த சில ரகசியங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குதா? இந்த கேள்விய நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு தடவ கேட்டு பாருங்க. வயசாகிறதோட சேர்ந்து பல் பிரச்சனைகள் வர்றதுங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை நாம இத்தனை நாளா நம்பிட்டு வந்தது ஒரு பெரிய தவறா இருக்கலாம். வலியிலேயே கொடிய வலி பல்வலின்னு சும்மாவா சொன்னாங்க? அந்த டென்டிஸ்ட் சேர்ல உட்கார்ந்திருக்கும்போது மனசுக்குள்ள வர்ற அந்த பதட்டமும், அந்த கூர்மையான கருவி நம்ம பல்லுக்கிட்ட வரும்போது வர்ற வலியும் மடடடா, அது ஒரு நரகம். இந்த நிலைமைய நம்ம எல்லாரும் தவிர்க்க தானே ஆசைப்படுவோம். ஆனா எப்படி? இதுதாங்க இங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நம்ம முன்னோர்கள் காலத்துல இல்லாத அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு, விதவிதமான பேஸ்ட், பிரஷ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் பல் சொத்த, ஈர்வீக்கம், வாய் துர்நாற்றம்னு பிரச்சனைகள் மட்டும் அதிகமாகிட்டே போகுது. இதுக்கான பதில் நம்மளோட கடந்த காலத்துல தான் மறைஞ்சிருக்கு. இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்ல இருக்கிற மிக்ஸி மாதிரி தான் நம்ம வாயும். யோசிச்சு பாருங்க, சில பேர் வீட்ல மிக்ஸிய 30-40 வருஷம் கூட பத்திரமா பயன்படுத்துவாங்க. காரணம் சரியான பராமரிப்பு. சில பேர் வீட்ல அது சீக்கிரமே ரிப்பேர் ஆயிடும். நம்ம உடம்போட மிக்ஸி எது? நம்ம வாய் தான். சாப்பாட்டை அரைச்சு செரிமானத்துக்கு தயார் பண்ற இடமே இதுதான். இந்த ஸ்டெப்பே சரியா இல்லைன்னா அப்புறம் நம்ம ஒட்டுமொத்த உடம்போட ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் இல்லையா? சரி, இப்ப நேரா விஷயத்துக்கு வருவோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இத்தனை டென்டல் கிளினிக்ஸ் இருந்துச்சா? இல்ல. ஏன்னா அவங்களுக்கு பல் பிரச்சனைகளே ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க யூஸ் பண்ணது என்ன? ரொம்ப சிம்பிளான இயற்கையான விஷயங்கள். வேப்புங்குச்சியோட மருத்துவ குணம், உப்போட கிருமிகளை அழிக்கிற தன்மை, கரியோட சுத்தம் பண்ற சக்தி, இதுதாங்க அவங்களோட ரகசியமாவே இருந்திருக்கு. அப்போ நாம ஏன் அந்த நல்ல பழக்கங்களை எல்லாம் விட்டோம்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மார்க்கெட்டிங் தந்திரமே இருக்கு. 90கள்ல வந்த விளம்பரங்கள் என்ன சொல்லுச்சு? கரித்தூள் யூஸ் பண்றது அசிங்கம், அது ஒரு தாழ்வான விஷயம்னு நம்ம மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குச்சு. ஆனா இங்கதான் ட்விஸ்ட். அன்னைக்கு கரிய வேண்டான்னு சொன்ன அதே கம்பெனிங்க இன்னைக்கு எங்க பிரீமியம் பேஸ்ட்ல ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்குன்னு பெருமையா விளம்பரம் பண்றாங்க. நம்ம பாரம்பரிய அறிவை நம்ம கிட்ட இருந்தே எடுத்து அதுக்கு ஒரு புது பேர் வச்சு அதையே நம்ம கிட்ட அதிக விலைக்கு விக்கிறாங்க. போதும். இனிமேலும் இந்த மார்க்கெட்டிங் மாயில நாம ஏமாற தேவையில்லை. நம்ம ஆரோக்கியத்துக்கான அத்தனை தீர்வுகளும் நம்ம கிட்டயே, நம்ம பாரம்பரியத்திலேயே இருக்கு. நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணின அந்த சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பழக்கங்களை மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுக்கான நேரம் வந்தாச்சு. சரி, அந்த ரகசியங்கள் என்னென்னு பார்க்கலாமா? இங்க ஒரு 7 முக்கியமான ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப சுலபமான வழிமுறைகள் இருக்கு. இதுல ஒவ்வொன்றுமே உங்க பல்ல ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மேஜிக் பண்ணும். வாங்க ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல 2 விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா இதுதான் பேஸ்மெண்ட். குறிப்பா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட்டு முழுக்க நம்ம வாய் மூடியே இருக்கிறதால கிருமிகள் பல மடங்கு வேகமா வளரும். வாயில ஒரு சின்ன உணவு துகள் இருந்தா கூட போதும், அது அந்த கிருமிகளுக்கு ஒரு பெரிய பார்ட்டி வச்ச மாதிரி ஆயிடும். அதே மாதிரி தான் நீங்க ஒரு டீ காஃபி குடிச்சாலும் சரி, இல்ல ஒரு சின்ன பிஸ்கட் சாப்பிட்டாலும் சரி, உடனே தண்ணியால வாய் கொப்பளிச்சிட்டா அந்த கிருமிகள் வளர்றதுக்கு நாம சாப்பாடே கொடுக்காம இருந்துடலாம். அடுத்து, வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நாம செய்ய வேண்டிய 2 பவர்ஃபுல்லான விஷயங்கள். முதல்ல, வெதுவெதுப்பான தண்ணில ஒரு சிட்டிகை கல்லுப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது. உப்பு ஒரு அருமையான நேச்சுரல் ஆன்டிசெப்டிக். அது ஈறுகள்ல இருக்கிற சின்ன சின்ன வீக்கத்தை குறைக்கும், பல்வலியையும் குறைக்கும். 2வது, ஆயில் புல்லிங். சுத்தமான நல்லெண்ணெயை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில விட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொப்பளிக்கணும். இது வாயில இருக்கிற கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையும் வெளியே இழுத்துடும், பற்களையும் நல்லா பலப்படுத்தும். நம்ம பொதுவா பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, பற்களை மட்டும் கவனிச்சுட்டு ஈறுகளை சுத்தமா மறந்துடுறது. ஒரு பில்டிங்குக்கு பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நம்ம பற்களுக்கு ஈறுகள். உங்க ஈறுகள் வீக்கா இருந்தா உங்க பற்கள் எவ்வளோ வெள்ளையா அழகா இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல, சீக்கிரமே ஆட ஆரம்பிச்சிரும். இது நிஜமாவே நடந்த ஒரு அனுபவம். ஒருத்தருக்கு பல்லு நல்லா ஆடிக்கிட்டு பயங்கர வலியும் இருந்திருக்கு. அவர் வேற எதுவும் பண்ணல, தினமும் தன்னோட சுத்தமான விரலால ஈறுகளை மெதுவா அழுத்தி மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நம்புங்க, வெறும் 15 நாள்ல அந்த பல்லோட ஆட்டம் நின்னு போச்சு, வலியும் சுத்தமா போயிடுச்சு. இதுதான் ஈறு மசாஜோட பவர். தினமும் ஒரு 2 நிமிஷம் உங்க ஆள்காட்டி விரலால ஈறுகளை மேலையும் கீழையும் மெதுவா மசாஜ் செஞ்சாலே போதும், ரத்த ஓட்டம் அதிகமாகி ஈறுகள் நல்லா வலுப்பெறும். இப்போ ஒரு பைசா செலவில்லாத 2 சூப்பரான பழக்கங்களை பார்க்கலாம். ஒன்னு, ஏர் புல்லிங், அதாவது காத்த வச்சு வாய் கொப்பளிக்கிறது. நீங்க வேலை செய்யும்போது, டிவி பார்க்கும்போது, சும்மா இருக்கும்போது கூட வாய்க்குள்ள காத்த இழுத்து தண்ணியால கொப்பளிக்கிற மாதிரி பண்ணலாம். இது வாயில எச்சில் சுரப்ப அதிகமாக்கி வாய் துர்நாற்றத்தை தடுக்கும். அடுத்து, விரலால் பல் துலக்கிறது. பிரஷ் பண்ணி முடிச்சதும் உங்க ஆள்காட்டி விரலை வச்சு பற்களையும் ஈறுகளையும் மெதுவா தேய்க்கும்போது பிரஷ் கொடுக்க முடியாத ஒரு ஸ்பெஷலான தூண்டுதல் ஈறுகளுக்கு கிடைக்கும்.
நம்ம முன்னோர்களோட பல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் வேப்பங்குச்சி. ஆனா இப்போ இருக்கிற சிட்டி வாழ்க்கையில அது தினமும் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்காக கவலைப்படவே வேண்டாம். நாட்டு மருந்து கடைகள்ல வேப்பில பொடி கிடைக்கும். அதை வாங்கி வாரத்துல ஒரு 5 நாள் அதை வச்சு பல் துலக்குங்க. மத்த நாட்கள்ல உங்க ரெகுலர் பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்ச ஒருத்தருக்கு கடந்த 4 வருஷமா பல்வலியே வரலைன்னா அதோட சக்தியை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாம் நீங்க தினமும் ஃபாலோ பண்ற மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு சுருக்கமா இப்ப பார்க்கலாம். இந்த முக்கியமான பழக்கங்களை மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி கட்டாயமா பிரஷ் பண்ணணும். 2. என்ன சாப்பிட்டாலும் என்ன குடிச்சாலும் உடனே தண்ணியால வாய் கொப்பளிக்கணும். 3. வாரத்துக்கு ஒரு தடவையாவது உப்பு தண்ணியிலையோ இல்ல நல்லெண்ணெய் வச்சோ வாய் கொப்பளிக்கணும். 4. தினமும் கொஞ்ச நேரம் உங்க ஈறுகளுக்கு மசாஜ் செய்யணும். இந்த 4ஐயும் நீங்க சரியா செஞ்சாலே போதும். நாம இங்க பார்த்தது வெறும் டிப்ஸ் கிடையாது. இது நம்ம ஆரோக்கியத்தோட அஸ்திவாரமான நம்ம உடலின் மிக்ஸிய 100 வருஷத்துக்கு எந்த ரிப்பேரும் இல்லாம பாத்துக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை முறை. இந்த அடிப்படை பழக்கங்களுக்கு நாம திரும்பும்போது பல் ஆஸ்பத்திரி பக்கமே போக தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால நிச்சயம் வாழ முடியும். இப்போ சாய்ஸ் உங்க கையில தான். இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பழக்கங்கள்ல எந்த ஒரு பழக்கத்தை நீங்க இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போறீங்க? அது ஈறு மசாஜா இருக்கலாம், இல்ல சாப்பிட்டதும் வாய் கொப்பளிக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஆரம்பம் உங்க வாழ்நாள் முழுவதுமான ஆரோக்கியமான புன்னகைக்கு ஒரு பெரிய தொடக்கமா இருக்கும்.